சிம்ம ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அற்புதமான ராசி, பெருமைக்குரிய ராசி, ஒரு வீரமும் விவேகமும் நல்ல ஒரு குணமும் கொண்ட சிம்ம ராசி. ஆனால் இதெல்லாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்கிட்ட எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய சூழ்நிலை நடந்தது. கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடையும் டோட்டல் சேஞ்ச் பண்ணிட்டார். இப்போ மீன ராசிக்கு போன பிறகு உங்களுடைய கையிருப்பை காணி பண்ணிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் நிறைய பேருக்கு, அதாவது உங்களுக்கு எதுக்கும் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சே உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தீங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை பொதுவாக நம்ம மேசராசிக்காரங்களை சொல்கிற மாதிரி தான், கோபக்காரங்க, அகராதி, ஆணவம், திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திமிர், ஆணவம் என்பதெல்லாம் அவங்க ரத்தத்தில் ஊறினது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே ஒரு குணம் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களும் சரி, மேச ராசிக்காரங்களும் சரி, பொதுவாகவே ஒரு குணம் இருக்கும். என்னை நீ எதிர்த்து நின்று பார்த்தேன்னா நான் உனக்கு எதிராளி, என் பக்கத்தில் பார்த்தேன்னா நான் உனக்கு குழந்த. நான் எந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சுருக்கேங்கிறத நீ என்கிட்ட உண்மையான அன்பு காட்டுப்பார், நான் குழந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்களும் சொல்லுவாங்க, மேச ராசிக்காரங்களும் சொல்லுவாங்க. என் நெருப்புனா சுட தான் செய்யும், அந்த நெருப்பை சீன்னா உன்னை எரிக்க தான் செய்யும். அப்போ எரிச்சிச்சு நெருப்புன்னு சொல்கிறத விட நீ போய் தொட்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட உங்கள் கூட அன்பாக பழகினா நீங்கள் ஒரு குழந்த மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ 2025க்கு அப்புறம் மனசில் ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரியே ஒரு நிலை. அதுவும் நம்ம பூர நட்சத்திரக்காரங்களாம் கூட்டு வச்சு கேட்போமே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஏண்டா இருக்கேன்னு சொல்லி இருக்கேன்னு தான் சொல்லுவீங்க. அவ்வளோ பெரிய மன அழுத்தம். இந்த கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் இருந்து 2025 ஜூலையிலிருந்து தற்போது வரை இந்த 2026 மேக்ஸிமம் ஜூன் வரையும் கூட வச்சுக்கோங்களேன், ஜூலைக்கு அப்புறம் மாறிடும், அது வேறு விஷயம். இந்த ஜூன் வரையும் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டேன், அப்பாடி மிங்க பின்னாடி இன்னொரு பிரச்சனை தட்டும், நான் வந்துட்டேன்ல எதுக்கு உனக்கு கவலையே விடவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லும். இதே தான் மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்திருக்கும். பரணி தரணி ஆளும் நீங்கள் டேய் தகடா போய் நிற்கும்டா அப்படிங்கிற மாதிரி தான் பரணி நட்சத்திரக்காரங்களும் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரர்களுடைய அழுத்தம், போராட்டம் அதெல்லாம் வேறு லெவலு, சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் சிங்கமாக தான் இருக்கும், சிங்கமாக தான் இருக்குன்னு வெளியே காட்டலை. அப்படியே முகத்தை தொடச்சிட்டு பவுடர் அடிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த நிலையை மாற்றுவதற்காக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானமே, மறைவு ஸ்தானமே. அவர் 12க்கு வந்துட்டாரா, ஏற்கனவே பாடாப்பட்டுருக்கோம், சிம்ம ராசி சிரமம் தான் பட்டுருக்கோம். 12ல் என்னங்க நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னா, ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு அவர் 8க்குரியவர், 12ல் மறையுது கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவர், 5ஆம் இடத்த அதிபதி உச்சம் நிலையில் உட்காரும்போது சிந்தனைகள் சிறப்படையும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் மனதளவில் காயப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை இப்போ எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, மன அமைதியும் ஒரு சந்தோஷம் இருந்தால் போதுங்க, நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதுங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த நிம்மதி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது, எவ்வளோ ரூபா கொடுத்தனாலும் வாங்கிக்கிறேன், கடன் வாங்கிக்கிறேன், இழுக்க செயினை அடமானம் வச்சா கூட வாங்கிறேங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனதில் உள்ள கேள்விக்கு
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை குருபகவான் 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது, சங்கடங்கள் ஓடப்போகுது, இன்பங்கள் உங்கள் கூடவே வரப்போகுது, துன்பங்கள் துரத்தப்படுது. இது கரெக்டாக நடக்கப்படுது. சரியா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேக்ஸிமம் இந்த நேரத்தில் குரு பயிற்சிக்காரங்களில் ஒன்று நீங்கள் சிவப்பு காரு அல்லது சிவப்பு மஞ்சள் சலந்த கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது சிவப்பு கலரில் காரு, மஞ்சள் கலரில் நீங்கள் ட்ரெஸ் போட்டு வாங்கலாம். இந்த சிவப்பு மஞ்சள் இந்த ரெண்டும் கலந்த கலவை இருந்தால் தான் பைக்கோ காரோ வாங்க முடியும். அந்த அமைப்பில் தான் ஒன்று நீங்கள் இப்போ வச்சுருப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கும்போது கூட ஒன்று இந்த கலர் சார்ந்த விஷயங்கள் உங்கள் கூட இருக்கும், அல்லது அதை சார்ந்த பேர் உள்ளவங்க உங்கள் கூட இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்க ரெடி ஆகிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ரொம்ப நாளாக யோசித்துருக்கீங்களா? வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு. கடன் பிரச்சனையில் தனக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக வாங்கி கொடுத்த கடனால் மாட்டிக்கிட்டு கடன் வாங்கினப்போ தான் தலை குனிவு ஏற்பட்டுச்சு, தலை நிமிர்ந்து வாழ என்ன தலை குனிய வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டு முன்னாடி உங்களுக்கு நல்லவனாக நடிக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் உங்களை விட்டு காணாமல் போகுது. நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால உறுதியாக நீங்கள் எப்போவோ செஞ்ச உதவி அல்லது இப்போ செஞ்ச உதவி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயத்தை நம்முடைய குரு பகவான் சனி பகவானுடைய செயல்பாடை குறைச்சி அவருடைய செயல்பாடை அதிகப்படுத்தி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். வேலையில் இடமாற்றம் உண்டு, அந்த இடமாற்றம் பதவி உயர்வுடன் உண்டு, அதே போல் வெளிநாடு பயணம் உண்டு, எல்லாமே வெற்றி உண்டு. சிம்ம ராசிக்கு உறுதியாக உண்டுங்கிறத குரு பயிற்சியில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே கிடைக்க, அற்புதமாக நடக்க நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமர்ந்திருக்கும் ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்யணும். புகுர நட்சத்திர நாளன்று சிம்ம ராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த தாயை போய் பார்த்து அம்மனுக்கு நிறமாலை வாங்கி கொடுத்து பட்டுடுத்தி தாயை நீங்கள் வணங்குனீங்கன்னா, அம்மனுக்கு பட்டுடுத்தி நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அம்மனுடைய அருளால் அத்தனையும் கிடைக்கும். போக ரெடியாக இருக்கவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. வெற்றி நிச்சயம்.